இன்றைக்கு ஆண்டவர் உங்களிடத்தில் சொல்லும்படி சொன்ன வார்த்தை, நீங்க ஜெபிக்கிறவங்கிறது உங்களுடைய சுபாவத்தில் வெளிப்பட வேண்டும். ஹல்லேலூயா. நீங்க கண்ணீர் வடிச்சு ஜெபிக்கிறவங்கிறது எதுல வெளிப்படணும்? சுபாவத்தில் வெளிப்படணும். கடினமான சூழ்நிலையா இருக்கலாம், வாழ்க்கையில ரொம்ப பிரச்சனையை அனுபவிக்கிற ஒரு கண்ணீரின் பாதையில நீங்க போய்கொண்டிருந்தாலும் உங்க சுபாவம் தெய்வீக சுபாவமாய் இருந்து கொண்டே இருக்க வேண்டும். பிரச்சனையா இருக்குது, பெனினால் கிட்ட சண்டை போட்டிருக்கலாம். பெனினால்கிட்ட என்ன பார்த்து கேட்டியா? உன்னை காட்டில என்னைய தானே எத்தனை மடங்கு நேசிக்கிறார், உனக்கு கிடைச்சதை காட்டில எனக்கு டபுள் பாத்தியா, உனக்கு ஒரு சாரி எனக்கு 2 சாரி தெரியுமா, சொல்றதுக்கு வார்த்தையாங்க எல்லாம் இருந்திருக்கும். ஆனா மாம்ச பிரகாரமா அவ வீட்டில் இருக்கிற யாரு கூடையும் மாம்சீகமா அவர் போராடவே இல்லை. இன்னைக்கு கண்ணீர் வடித்து கொண்டிருக்க உங்களோடு ஆண்டவர் சொல்லுகிறார், மகளே, நீ மாம்சத்தின்படி உன் குடும்பத்தில் இருக்கிறவங்களோடு நீ போராடாத. அன்னாள் அமைதியா இருந்தாள். அவள் அமைதியா இருந்தது நிமித்தம் பரலோகம் அவளுக்காக பேசியது. ஹல்லேலூயா. நம்முடைய காரியத்துக்காக பேச முந்தி கொண்டோம் என்றால் பரலோகம் நமக்காக பேச பிந்திக் கொள்ளும். நம்ம காரியத்துக்காக பேச, நம்முடைய நியாயத்துக்காக பேச பிந்திக் கொண்டோம் என்றால் பரலோகம் நமக்காக பேசும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவர் இன்றைக்கு சொல்லுகிற காரியம் என்ன குறை உங்களிடத்தில் இருக்குது? ஒருவேளை ஐயோ அன்னாளுக்கு இருந்தது போல எனக்கு குழந்தை பாக்கியெல்லாம் இல்லாமல் இல்லையே, ஆண்டவர் குழந்தை பாக்கியத்தை கொடுத்துருக்கலாம். ஆனால் அந்த மலட்டுத்தன்மை மாறணும்னு அன்னாள் ஜெபித்தது போல நம்முடைய ஆவிக்குரிய மலட்டுத்தன்மை கூட நமக்கு இருக்கலாம். ஜெபிக்க முடியாத ஒரு மலட்டுத்தன்மை, ஐயோ கனிகளற்ற ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கை, ஒரு ஃப்ரூட்ஃபுல் லைஃபே எனக்கு இல்லையே, ஏனோ என்று வாழ்ந்து கொண்டே இருக்கிற ஒரு கனிகளற்ற ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கை வாழ்றேனே, என் ஆவிக்குரிய வாழ்க்கை மலட்டுத்தன்மையா இருக்குதே அப்படின்னு சொல்லி நீங்க நினைக்கிறீங்களா? ஆண்டவர்கிட்ட அழுங்க. ஆண்டவர்கிட்ட அந்த அன்னாளை போல அழுது, ஆண்டவரே ஆவிக்குரிய மலட்டுத்தன்மை மாறணும்னு சொல்லும்போது கண்ணீரை துடைக்கிற ஆண்டவர் உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் உங்களை பலவானா மாற்றுவார். வேலை உங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் இருக்கிற குறைவுகள் நிமித்தம் அழுதுகிட்டே இருப்பீங்கன்னா ஆண்டவர் இன்றைக்கு ஒரு நல்ல செய்தியை சொல்றார். என்ன செய்தினா, எப்பொழுதெல்லாம் நம்முடைய குடும்பத்தின் பாரங்கள் அதிகமாகிக்கிட்டே இருக்குதோ, நம்ம கண்ணீர் வடிக்கக்கூடிய சூழ்நிலைகள் அதிகமாகிக் கொண்டே இருக்குதோ, அப்பொழுதெல்லாம் நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை தேவன் உயர்த்தி கொண்டே இருப்பார். ஹல்லேலூயா. அன்றைக்கு அன்னாளின் கண்ணீரை கண்ட கர்த்தர் இன்றைக்கு உங்களுடைய கண்ணீரை காண்கிறார். 4 சுவற்றுக்குள்ளே இருந்த அன்னாள் என்னை குறித்து நூற்றாண்டுகள், ஆயிரக்கணக்கான ஆண்டுகள் ஆனாலும் பேசப்பட முடியுமா அப்படின்னு சொல்லி அவன் நினச்சி கூட பார்க்கல. ஆனால் இன்னைக்கும் பேசப்படுகிற ஒரு அமைதலுள்ள பெண்ணாய் தேவன் நம்மிடத்துல சொல்லிட்டாங்க. அன்னாளின் கண்ணீரை தொடச்சாங்க. அன்னாள் மூலம் ஒரு ஆலோசனையை நமக்கு சொல்லியிருக்கிறாங்க. உங்கள் வாழ்க்கையில் கண்ணீரின் அனுபவங்கள், கஷ்டப்படுகிற சூழ்நிலை வரும்போது கிறிஸ்தவ சுபாவத்தை மாத்திரம் நீங்கள் இழந்து விடாதிருங்கள். சுபாவத்தை இழந்து விடாமல் வாழ்ந்த அன்னாள் பேசப்படுகிறாள்.